வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிட் அகமத். இவர் ட்ரிச்சியில் பிறந்திருக்காரு. ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணுன்னா விடாட்டோட ஃபவுண்டர், ட்ரிச்சியில் இருக்கிற ஃபேமஸான விடாட் கம்பெனியோட ஃபவுண்டர். இவர் சூப்பரான பிஸ்னஸ்மேன் ஆகிறதுக்கும் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம், இவர் எவ்வளோ வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இந்த பொசிஷன் ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1971 13th மார்ச் ட்ரிச்சியில் பிறக்கிறாரு. இவர் 6வது பையன் அவங்க வீட்டுக்கு. அப்பா காய்லாங்கடை தான் வச்சுருக்காரு. அம்மா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலோட டீச்சர். ரொம்ப புவர் ஃபேமிலி தான், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க. ஆனால் பசங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எப்படியாவது நம்ம படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டீச்சர் இல்லையா. ஸோ இவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு சித் அவர்களை ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தனால இவர் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கு சேல்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் என்னடா நம்ம அடுத்து பண்ண போகிறோம், அரியர் வேறு இவ்வளோ இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்கார். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸ் இருக்குது, நல்லா சூப்பராக நீ கம்யூனிகேட் பண்ணுற, நீ அந்த லைனில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் என்ன பண்ணுறாரு, சேல்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். ஸோ அவர் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் க்ரோத்காக சென்னை போகிறாரு, அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யூஎஸ் போகிறாரு. அவரோட டேலண்ட்டை பில்ட் பண்ணிகிட்டே அவர் இருக்கார். அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணுமே, நம்ம தனியாக தெரியணும், நம்ம யூனிக்காக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடுறாரு. இவ்வளோ தான் வாழ்க்கையா அப்படின்னு முடங்கிடக்கூடாது, நம்ம போராடிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம ஹையஸ்ட் பொசிஷனை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். 1 இயரில் 2000+ டர்ன் ஓவர் இவர் கம்பெனி எடுக்குது. அந்த அளவுக்கு இவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு, பில்ட் பண்ணிட்டாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரெஸ்யூம் இருக்கணும்னு கம்பல்சரி கிடையாது, என் கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னா 12th முடிச்சிருந்தா போதும், எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம், எனக்கு தேவை ஹங்கர், பசி, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற பசி என் எம்ப்ளாயிக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், இன்னொன்று நல்ல பண்பு இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தாலே போதும், நீங்கள் என் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய ஸ்கூல் காலேஜில் போயிட்டு நிறைய குட்டீஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, எப்படி பிஸ்னஸ்மேன் ஆகணும், எப்படி என்டர்ப்ரெனர்ஷிப்பாக நம்ம இந்த வேர்ல்டில் ஷைன் பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான வைபெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு பர்த்டே வரப்போகுது. 54 ஏஜ். இவருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் எந்தூசியாசமாகவும் ரொம்ப இருப்பார். இவர் இருந்தாலே அந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வைபாக இருக்கும். இவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மேலே வந்ததுக்கு இவரோட படிப்பும் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறப்போலாம் இவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணுவார். எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, அவங்க கூட கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார், அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட்டாக அவங்க பேசணும், மைக் பிடிக்கணும், ஸ்டேஜ் ஏறணுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். எல்லா குழந்தைகளுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு பேசுகிறதுக்கு, அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கிட்ட அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அப்படின்னா ஒரு அப்ரிசியேஷனாக ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாரு. அந்த டோக்கனுக்கு என்ன மீனிங் தெரியுமா, அந்த டோக்கன் யாராவது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் டோக்கன் கொடுத்தாருன்னா அந்த டோக்கனை எடுத்துகிட்டு அவங்க கம்பெனிக்கு அவங்க போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும், இல்லை அங்கே வேலைக்கு வாய்ப்பு கூட கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல பெனிஃபிட் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கையில் கொடுக்குறாரு. பேக்கெட்லேயே அந்த டோக்கனை வச்சுட்டே இருப்பார். அப்போ யாராவது இம்ப்ரெசிவ் ஆகிற மாதிரி அவருக்கு தோணுச்சுன்னா அந்த குழந்தைக்கு எடுத்து அந்த டோக்கனை கொடுப்பாரு. கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள், எங்கள் எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு அழகான ஸ்மைலோட சொல்லுவார். இந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நம்ம நிறைய பேரை மீட் பண்ண முடியாது இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்களாம். அப்படிலாம் இருக்கிறப்போ இந்த கிட்ஸ் எல்லாம் அவரை பார்க்குறாங்க, அடுத்து எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த டோக்கன் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரை போய் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு. இப்படி எக்கச்சக்கமான நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் வீடியோ பார்த்தாலே ரொம்ப எனர்ஜி கிடைக்கும். இன்னொன்று நம்மளும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு நல்ல பர்சன். இந்த பர்சனை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்டுடலாம், உலகத்தையே நம்ம திருப்பி பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சிட் அகமத் சார் தான். தேங்க்யூ.